ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா, நான் டிஎம்கே பத்தி சொல்றேன், வச்சுக்காங்க. உங்களுக்கு போனோம் செய்தி, உங்க தலையத்துக்கு போனோம். நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை. அவர் சொன்னார் பாருங்க, என்கொயரி நடந்துட்டு இருக்கு, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கோசம் நீங்க ஆஃப் பண்ணிடாதீங்க. நீ சேனல் மூலமா எப்படியா இருந்தாலும் போகும். வைங்க, ஆன்ல வைங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஊழல் கூட்டணி, அந்த கூட்டணி தோல்வி கூட்டணி, கட்டாய கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவை உட்பட அவர் செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே போல கூட்டணி கட்சியினரும் கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் மூலமா அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவங்களை கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு? எந்த கூட்டணிக்கு வந்துச்சு? திமுக கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல வேற யாருக்கா வந்துச்சா? ஊழல் காரணமாக கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் ஊழல், இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம், இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி. இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர், முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க. இது யாரை பத்தி பேசுறது? இங்கிலீஷ்ல who's quoting the Bible னுவாங்க. நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கல. S ன்னு ஆரம்பிக்கும் இல்லீங்களா? நம்ம எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரி இருக்குது வேற விவகாரம். உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா, நான் டிஎம்கே பத்தி சொல்றேன், வச்சுக்காங்க. உங்களுக்கு போனோம் செய்தி, உங்க தலையத்துக்கு போனோம். நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை. அவர் சொன்னார் பாருங்க, என்கொயரி நடந்துட்டு இருக்கு, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கோசம் நீங்க ஆஃப் பண்ணிடாதீங்க. நீ சேனல் மூலமா எப்படியா இருந்தாலும் போகும். வைங்க, ஆன்ல வைங்க. அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணியை பத்தி பேச